சிங்க நம்முடைய கோபாலே கோபாலே நான் என்னன்னு சொல்லுவேன் எதுன்னு சொல்லுவேன் பாயே எதையாவது சொல்லி தொலையா என்னாச்சு என்னாச்சு சொல்லு சிங்க வர போறானாமே அது போய் இப்ப வர போறானா ஆள் மூலியமா சொல்லி விட்டுருக்கானே நரசிம்மா தொலை இங்க ஏன் வர்றான் வீட்டுல பிரியாணி திங்க வரான் வந்த விஷயம் தெரியுது அதுக்குள்ள ஏன் லபா லபாங்கிற தம்புடு அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது அவன் திடீர்னு வருவான் பணியிருந்து வாடகை ஏத்துக்கு அவன் மாட்டிக்கு போயிடுவான் இந்த வாட்டி வாடகை ஏத்த நாம எல்லாரும் விடக்கூடாது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு சரி சதியா சச்சா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நீங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணுங்க ஐயோ ஹலோ மிஸ்டர் நாயுடு how are you சௌக்கியமா இருக்கிறியான்னு கேக்குறாரு கிக்கின்றீங்க ஆமா பதில் சொல்லாம எலி தெரியாது இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் புரியுது சும்மாவே தரே is your house tendency is Punjabi is Malayali don't worry உங்களுக்கு கஷ்டமே வேண்டாம் நான் நல்லா தமிழ் பேசுவேன் தமிழ் ஒன்னை விட நல்லா தெரியுமா துரைக்கு அது நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும் வந்தீங்க சொல்லணும் Come on, சொல்லுங்க மொத்தத்துல இந்த வீட்டுல நாங்க வசதியாவே இல்ல ரொம்ப கஷ்டப்படுறோம் அது மட்டும் இல்ல துரை காலையில தூங்கி எந்திரிச்சு போய் குழாவை திருப்பினா அதுல தண்ணி தானே வரணும் எஸ் இதுல காத்து வருது துரை ஏமன் நீ ஃபேன் பத்தி சொல்றியா இல்ல பைப்பு பத்தி சொல்றியா எது பத்தி சொல்றே என்ன சொன்ன பாய் நெசமா உனக்கு ஒண்ணும் தெரியாது கம்மனு கடை துரை அடுப்ப பத்த வச்சு சப்பாத்தி சுட்டா பண்ணு பாயே பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லியா சப்பாத்தி எங்கேயாவது பண்ணு மாதிரி வருமா வருதே எவன் யான் நம்புவான் நான் சொல்றேன் துரை இந்த வீட்டுல ஒரே மர்டர் பாயே இதுக்கு உன் பண்ணு கதையே தேவையில்ல நரசிம்மா ஒரே மூட்டை பூச்சி தொல்லை கொலதான்னு சொல்ல வர்றேன் மொத்தத்துல நீங்க என்ன சொல்றீங்க இந்த வீடு சரியில்லை சொல்றீங்க இந்தியாவில என் வேலை முடிஞ்சது நான் லண்டனுக்கு புறப்பட போறேன் இனிமே இந்த வீடு எனக்கு தேவைப்படாது அதனால இந்த வீட்டை ஒரு பட்டானுக்கு வித்துட்டு போறேன் மறுபடியும் பட்டாணியா பட்டாணிக்கு மாத்திரம் விற்க கூடாது தயவு செய்து இந்த வீட்டை விற்க கூடாது எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கில்பர்ட் மை நேம் இஸ் கோபால் ப்ளீஸ் மீட் யூ உங்களை பத்தி எனக்கு தெரியும் இது நாங்க வாழ்ற இடம் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இதை நானே வாங்கிக்கிறேன் மிஸ்டர் கோபால் உங்க ஒருத்தருக்கு இந்த வீட்டை கொடுக்கிறத பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனா ஒன்னா இருக்கிற உங்களுக்குள்ளே சண்டை பூசல் படுறதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது அதனால் நீங்க எல்லாரும் நல்லா யோசனை பண்ணி எனக்கு சொல்லி அனுப்புங்க நான் வரேன் ஏன்றி இது அநியாயம் என்னடி நாம் தானே முதல்ல இந்த வீட்டுக்கு குடி வந்தோம் ஆமா அந்த கோபால் இந்த விலைக்கு வாங்குறது சென்னைக்கிட்டயா இது என்னடி கேள்வி இது கோபால் தம்பி கிட்ட பணம் இருக்கு வாங்குது என்கிட்ட நான் பணமா இருக்கு நெச்சில நாமமோ நடுவுட்டு நிறைய சாமி படம் தான் இருக்கு ஏன்றி நீவு மத்தவங்க வாங்குற மாதிரி கதை எழுதுங்க ஐடியா நான் கொடுக்குறேன் அறிவு கட்டவள யாக்கே கூக்குறீங்க மூக்கு மேல குத்துவேன் ஏண்டே கதை எழுதுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்க ஒரு வரமுறையே கிடையாது எல்லாம் கொடுத்துடுறதா அறிவு கட்டவள எங்க முஸ்லிம் நோடு நீ பா அறிவு நோடு அறிவு கட்டவள क्या बात है मेरी बुलबुल क्या बात जी இந்த வீட்டை கோபால் வாங்கிட்டா நாம காலி செஞ்சோம்ல அதான முறை வீடு கை மாறிட்டா நாம காலி பண்ண வேண்டியதுதான் இந்த வீட்டை நாம வாங்கிட்டா என்ன வாங்கலாம் ஆனா கோபால் முன்னால வாங்குறதா சொல்லிட்டாரு சச்சாஜி நீங்க விலை கேளுங்க அவரோட நம்ம 5-10 ஜாஸ்தியா கொடுத்தா இந்த வீடு நமக்கு தானே கிடைக்கும் இந்த வீட்டுக்கு அவ்வளவு போட்டி அவசியமா சுப்ராஜி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைச்சிருக்கு நாம இங்கதான் இருந்தாகணும் अच्छी बात है तुम बोली तो ठीक है முயற்சி பண்றேன் குஷுனு ഞാൻ പറയുന്നത് കുറച്ച് കേൾക്കൂ നമുക്കിட்ட பணம் இல்லையா காசா எப்படியாவது இந்த வீட்டை நம்ம விலைக்கு வாங்கி ஆகணும் எந்தாடி அதுக்காக கோபால் கிட்ட போட்டு போடணுமா எந்த ஆயாலும் சரி முதல்ல அவர் விலை கேட்கும் இனி நாம கேட்கறது அவ்வளவு நல்லதல்ல என்னது இது நல்ல ராசி ஆயிட்ட வீடு ஏன்பா பார்த்து விளையாடக்கூடாது நான் தான் பார்த்தேனே தப்பு பண்ணா ஒத்துக்கணும் போய் சொல்லக்கூடாதுப்பா வீட்டை விட்டு வெளியில வராது சொன்னா கேளுத்தியா தெரியவங்க சவகாசம் நமக்கு யாக்கே நாம தான் போய் பேசுறவங்க இவங்கெல்லாம் அரிச்சந்திரன் குடும்பம் மீராக்கா ஏன் இப்படி கேவலமா பேசுறீங்க ஹவுதம்மா ஹவுதோ என் புள்ள
பொய்யே, நான் கேவலமானவா, எங்க கூட வாடவே உங்களுக்கு கௌரவ குறைச்சல், அதுதான் திட்டம் போட்டுட்டீங்களே, வீட்டை வாங்கிக்கிட்டு எங்களை வெளியே அனுப்புறதுக்கு இன்னும் சொல்பதினா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. மீரா தீதி, எப்படி படப்படம் பேசுறீங்க? வீடு கைமாற வரைக்கும் யாருன்னு சொல்ல முடியும்? ஏன் நாங்க வாங்க கூடாதா? நாங்க கூட தான் இந்த வீட்டுல இருக்கோம். குலாபி, ஏன் என்னன்னு பேசுறேன்? மீராக்கா, குழந்தைய கண்டிச்சு தப்புன்னா நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கௌரி, நீ சும்மா இரு. சூர்யா பத்தி எனக்கு நல்லா தெரியும், எப்பவுமே இப்படித்தான். அவன் கையும் வாயும் அவங்க அம்மா மாதிரி. இந்தம்மா, குழந்தைங்க சண்டையை பெருசு பண்ணாதீங்க. ஆம்பளைங்க வர நேரமாச்சு, கொஞ்சம் அடக்கமா இருங்க. எனக்கு இப்படி எல்லாம் நடக்குமா? இதுவரைக்கும் என் சமாச்சாரம் உனக்கு மாத்திரம் தான் தெரியும். இன்னைக்கு எல்லாருக்கும் காமிச்சிடுறேன். நீ என்ன வாயை காமிக்கிறது? இன்னைக்கு நானும் எல்லா பேரையும் அடிச்சு கொல்ற பாரு. ஐயோ, ஏன் இது? ஏன் இப்படி குதிக்கிறீங்க? யாக்கே? ஐயோ, ரத்தம் கிள்ளி நோடுறீ. உங்களை எல்லாம் யாரு இதுல தலையிட சொன்னா? ஒரு இடத்துல 4 பொம்பளைங்க இருந்தா எத்தனையோ பிரச்சனை வரும் போகும். இதுல எல்லாம் ஆம்பளைங்க தலையிட்டா எப்படி? ஷேடு கௌரி, மீனாக்கா சொல்றது கரெக்ட். நாங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம். இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? முதல்ல கட்ட கிடைக்காத காலத்துல உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நாங்களும் சண்டை போட்டா என்ன ஆகிறது? உங்களுக்கு புத்தி கற்பிக்கணும் இப்படி நடிச்சோம். கௌரி, வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி முதுகெலும்பே பெண்கள் தான். வீடும் நாடும் நிமிர்ந்திருக்கணும்னா பெண்களுடைய மனசும் எண்ணமும் உயர்ந்திருக்கணும். இப்ப இந்த வீட்டை யாரு வாங்குறதுங்கிறதுல தானே பிரச்சனை இல்லையா? நாம எல்லாரும் வாழ்ற இடம், நாம 4 பேர் சேர்ந்து வாங்கிட்டா போதும். என்ன சொல்றீங்க? கோபால், வெல் செட் கோபால். வர்ற ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி துரையை கூப்பிட்டு நம்ம 4 பேருமா சேர்ந்து பணத்தை கட்டி இந்த வீட்டை வாங்கி ஒரு விழாவே கொண்டாடிடுவோம். நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் சார். வாங்க பாரு, வாங்க. சௌக்கியமா இருக்கிறியா? நானும் எத்தனையோ விழாக்களை பார்த்திருக்கிறேன். ஆனா நீங்க கொண்டாடுற இந்த விழா ஒரு புது தினசா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம். தமிழ் கோபால ఎవరు వచ్చింటారు చూడు. నాగేశ్వరరావు, దేవరాజు చూసేవా హీరో. நமஸ்காரம் நமஸ்காரம். கோபாலே கோபாலே, யார் வந்திருக்கா பாத்தியா? செம்மீன் படம் பாத்தியா? எங்க கேரளத்துல பெரிய ஹீரோ. மனுஷார் மனுஷார், உங்களுக்கு என்ன, நான் ஒரு மலையாள கதை எழுதி வச்சிருக்கேன். கமிலா आइए आइए, तशरीफ रखिए। मधु साहब, संजीव कुमार हिंदी पढ़ा हीरो। अरे गोपाल यार, आओ।
देखो कौन है 1970 भारत अवार्ड विनर संजीव कुमार साहब சஞ்சய் சாப் உங்களுக்கு ஒரு பிளாட் இருக்கு. बॉम्बे ரொம்ப நல்ல பிளாட் இருக்கு வேண்டாப்பா தமிழ் பேசுறாரா சஞ்சீவா? கோபால் கோயத்துல இன்ஃபுரன்ஸ் சர்வனு மன்னிச்சுக்கங்க உங்களை சரியா கவனிக்க முடியல வந்தவங்க வரவேற்கிறதுலயே நேரம் சரியா போச்சு இட்ஸ் ஆல் ரைட் மிஸ்டர் கோபால் ஏன் இந்த வீட்டுக்கு பாரத விலாசம்னு பேர் கொடுத்தீங்க எங்க வீடே ஒரு குட்டி பாரதம் தான் மொழியால தனிச்சு நிக்கிற நாங்க மனசால ஒண்ணுபட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை வாங்கி எல்லாரும் ஒன்னா வாழ்றதா முடிவு பண்ணிருக்கோம் எங்க முடிவை நினைச்சு இப்ப நாங்க பெருமைப்பட போறதில்ல இன்னும் 10-15 வருஷம் பொறுத்து இந்த உலகமே எங்களை பார்த்து பெருமைப்பட போகுது என் பங்குக்கான செக் என் ஷேருக்கான செக் இது நம்ம பணம். வெரி குட் ஐ விஷ் யூ எக்ஸ்பெரிமெண்ட் ஆல் சக்சஸ் நாயுடு எங்க காரா ஏ ஓபி நாயுடு எங்கயாவது கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. வாயா நாயுடு என்ன நாயுடு என்ன பொட்டியோட வந்து நிக்கிற எல்லாம் சில்லறையா மாத்தி கொண்டாந்துட்டியா? அன்பு நன்றி சமைச்சண்டி பாபு இந்த வீடு வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை நாயுடு என்ன சொல்றீங்க ஆமாங்க வீடு வாங்க நான் ஆசைப்பட்ட போறேங்களா ஆனா பகவான் ஆசைப்படலையே நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துலாம் நினைச்சேங்க முடியலைங்க ஆமாங்க நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சாமான்லாம் கட்டி வச்சுட்டேன் வண்டி கூப்பிட கூட பையன் ஆரம்பிச்சுட்டேன் நான் இன்னைக்கு வீட்டை காலி பண்ணிடுறேங்க என்ன நாயுடு கடைசி நேரத்துல இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு இந்த வீட்டை வாங்க முடியலையேன்னு கூட வருத்தம் இல்லைங்க ஆனா இத்தனை நாள் நாமெல்லாம் ஒன்றா பழகிட்டு கடைசியில பிரிய போறவே நினைக்கிறப்பதான் பரவாயில்லைங்க பகவான் எனக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கான் நாயுடு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்துதானே இந்த வீட்டை வாங்குறதா முடிவு பண்ணியிருந்தோம். இப்ப 3 பேர் ஆயிட்டோமே. பரவாயில்லைங்க இந்த வீட்டை நீங்க 3 பேருந்தே வாங்கிக்கங்க ஆனா பத்திரத்துல சாட்சி கையெழுத்து போட ஒருத்தர் வேணும் இல்ல அதனாலதான் பகவான் என்ன வெட்டி விட்டுட்டான் போல என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்க. இரு கௌரி நாயுடு கௌரி எதுக்காக தெரியுமா என்ன தனியா கூப்பிடுறா நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் அவளும் நினைக்கிறான் இந்த பைத்தியக்கார நாயுடு பணம் இல்லைங்கிறதுக்காக பழகின நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றாரே நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தானே பழகணும் இத பத்தி ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லி இருக்க கூடாதான்னு கேட்கறதுக்காக தான் என்ன கூப்பிடுறா இல்ல கௌரி தம்பி கோபால் இது பண விஷயம் அதுல இது பெரிய விஷயம் எதியா பெரிய விஷயம் பண கஷ்டம் யாருக்கு வராது எங்களுக்கு வரல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நானும் கௌரியும் வேலையை விட்டுட்டு இங்க அம்போண்டு வந்து நின்னோம் கையில கலந்து வளையல கழட்டி கொடுத்து புருஷனும் பொண்டாட்டியும் போட்டி போட்டுக்கிட்டு எங்களுக்கு உதவி செஞ்சீங்க அதை நாங்க இன்னும் மறக்கல அந்த வளையல இன்னும் நாங்க திருப்பி கொடுக்கல அது என்னாச்சுன்னு நீங்களும் கேட்கல அது பெரிய விஷயம் இல்ல பண விஷயம் இல்ல நாயுடு நான் நிச்சயமா சொல்றேன் இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பங்குண்டு யாராலையும் அதை மறக்க முடியாது இப்ப உங்களுக்காக நான் பணம் கொடுக்கிறேன் தைரியம் இருந்தா தங்க பார்க்கலாம் கொண்டாந்து உனக்கு பெரிய மனுஷன் போ ஆனா இவ்வளவு பெரிய தொகையை என்னால திருப்பி கொடுக்க முடியாதுப்பா நாயுடு காலம் வரும் நிச்சயமா அந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க உங்களுக்காக நான் பணம் கொடுக்கிறேன் இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு இது தொடும் பொறுத்தரு என் தோழே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இது தொடுத்தரு என் தோழர் தேவன் இயேசுவும் என் கடவுள் கங்கை பாகம் சென்னல் கதிர்கள் சாயும் தமிழகம் தங்கம் விளையும் கன்னடம் நல் தென்னை வளரும் கேரளம் ஆந்திரம் அஸ்ஸாம் மராட்டி ராஜஸ்தான் பாஞ்சாலமும் சேர்ந்து அமை நேசம் எங்கள் அன்னை பாரதம் இந்திய நாடு
ఇదిగో ఇదిగో ఇక్కడ పారుంగో ఇదిగో ఇదిగో ఇక్కడ పారుంగో சுந்தர தெலுங்கினி பாடுங்கோ குச்சிப்புடி நடனங்கள் ஆடுங்கோ கல் மோகன ரங்கா பாடுங்கோ கல் மோகன ரங்கா பாடுங்கோ சைலம் திருப்பதி கேத்திரம் உண்டு தரிசனம் பண்ண பாருங்கோ கப்பல் கட்டுற விசாகப்பட்டணம் கடற்கரை உண்டு பாருங்கோ கல் மோகன ரங்கா பாடுங்கோ கல் மோகன ரங்கா பாடுங்கோ ஏனு சுவாமி நாடோ எங்க ஊரு மைசூர் காவிரி பிறந்த கன்னட நாட்டை யாவரும் போற்றி சொல்வாரு ஏனு சுவாமி நாடோ எங்க ஊரு மைசூர் பிருந்தாவனமும் சாமி கோவிலும் நாடு சுவாமி நீராடு மைசூர் கலந்தது பெங்களூரு ஏனு சுவாமி நாடோ எங்க ஊரு மைசூர் படச்சோன் 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 அல்லா எங்கள் அல்லா அல்லாஹு அல்லாம் ஞானும் இவளும் ஜனனம் எடுத்தது கேரளம் திருச்சூர் ஜில்லா சேயிலை மிளகு விளைவதை பார்த்து நாங்கு படச்சோன் படச்சோன் எங்கள் படச்சோன் அல்லா எங்கள் அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா सुनो भाई सुनो रे पंजाब वाला गीत सुनो पंजाब वाला गीत सुनो अंग चल तुम पुरकोई एंगल भूल देखो देखो आह देखो देखो यहाँ देखो देखो यहाँ देखो देखो यहाँ देखो देखो जीवन सखिया जब नहीं पाए चलो माना பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்தின் சிறந்த பொன்னாடு பகத்தின் சிறந்த பொன்னாடு யாம் 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 யாம்